ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பெரிய வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ நிறைய பேர் என்னடா ஒரு வீடியோ போடல, அதே மாதிரி என்னடா அப்டேட் எதுவும் கொடுக்கல. ஸோ நிறைய பேர் வண்டி விட்டுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் எதுவும் அப்டேட் நம்ம கொடுக்க முடியல. என்ன ரீசன்னா நிறைய பேருக்கு தெரியும், போன வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்பா கொஞ்சம் தவறிட்டாங்கன்றது. ஸோ அதோட ப்ராசஸிங், அதோட காரியம் எல்லாமே முடித்து திரும்பி சென்னைக்கு வந்து நம்ம அதனால் என்ன சொல்லுவாங்க, அதை நம்ம அன்றாடம் வாழ்க்கைக்கு கொண்டு வர்றதுக்குள்ளே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இப்போ அதை தாண்டி நம்ம ஒர்க் பண்ண தொடங்கியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் கலர் வண்டி பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஆல். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பெராரி ரேட்டு. நம்ம வண்டியில் என்ன கலர் இருக்குமோ அதே மாதிரி நம்ம இந்த வண்டிக்கு ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டது, ஏன் ப்ரோ வண்டி ரெடி பண்ணுறீங்க ஆனால் மிரர் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னாங்க. ஸோ இந்த கஸ்டமரு மிரர் பர்டிகுலராக எங்களை சொன்னாங்க, மிரர் வேணும் எனக்கு என் வண்டிக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அழகாக மிரர் கொடுத்துருக்கோம். அதை தாண்டி இந்த வண்டியில் நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறத எப்பவும் போல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்ம 2 டயருமே எம்ஆர்எஃப் பிராண்டு தான் நம்ம இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். பிராண்டை பொறுத்த அளவுக்கு எம்ஆர்எஃப் பிராண்டு எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, இதுக்கு முன்னாடி சிஎட் பிராண்டு கொடுத்துருந்தோம், இப்போ எம்ஆர்எஃப் பிராண்டு கொடுத்துருக்கோம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நமக்கு ரொம்ப நாளாகவே வந்து பேக் டயர் வந்து நம்ம கேட்குற சைஸில் இல்லாமல் இருந்துச்சு. அகெயின் இப்போ நம்ம ஒரு 10-20 டயராக பல்க் அமௌண்ட்டில் நம்ம எடுத்துக்கிறனால அவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்காகவே ஸோ கம்பெனியில் ஆர்டர் போட்டு வர வச்சு கொடுத்தனால இப்போ நம்மளோட ஃபேவரட்டு எம்ஆர்எஃபே நம்ம போடுறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஎட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கும் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 டிஃப்ரெண்ட் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் 4 லெக்கு டீ ஸ்டெம்புன்னு சொல்லுவாங்க. டீ ஸ்டெம்பு கொஞ்சம் பெண்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் டீப்புன்னு சொல்லுவாங்க. இந்த 2 மெயின் டீப்புமே வந்து பெண்டாக இருந்துச்சு. ஸோ 2மே ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். எதுக்கு ஒரே இதில் நிற்கிற கஸ்டமர் எங்கிட்ட வந்து கேட்கும்போது எல்இடி ஹெட்லைட் கேட்டிருந்தாங்க. ஸோ அழகாக எல்இடி ஹெட்லைட்டு, இது சூப்பர் எஸ்எல் டைப்பு. நிறையா பேர் எதுக்கு நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே சொல்கிறேன், இது சூப்பர் எஸ்எல் ஹெட்லைட்டு, எல்இடி பல்பு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எல்இடி ஹெட்லைட் போடும்போது மெயினாக பார்த்தீங்கன்னா பேட்டரியோட பவரை வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி ரெட்டிஃபையர் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் காயிலில் வந்து லைட்டிங் காயில் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து கொஞ்சம் எப்பவும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் ஹெவியாக கொடுக்கணும், லைனிங் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீட்ரு எல்லாமே புதுசு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வண்டியில் ஹேண்டில் பாரு நம்ம கஸ்டமைஸ் ஹேண்டில் பாருனா என்னன்னு நிறைய பேர் எங்களுக்கு டவுட் பண்ணி கால் பண்ணுறவங்களுக்காகவே இருந்தது. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமைஸ் ஹேண்டில் பாருங்கிறது நம்ம யமகால சின்னதாக இருக்கும், இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஒய்டாக இருக்கும். ஸோ ஷோல்டர் வலி அளிக்காது. லாங் போகிறவங்க, ட்ரூனிங் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆக்டானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேட் இன் ஜப்பான்ங்கிற மோனோகிராம் கேட்டிருந்தாங்க, ஹேண்டில் பார் மோனோகிராமு, அதுவுமே இந்த வண்டிக்கு கொடுத்துருக்கோம். பெரிய பிக் அப்டேட்டுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டிக்கு செல்ஃப் இருக்குது, செல்ஃப் மோட்ரு கிடையாது. ஸோ கொஞ்சம் காயிலெலாம் அரேஞ்ச் பண்ணி வயரிங்லாம் கரெக்ஷன் பண்ணி இந்த வண்டிக்கு செல்ஃபு கொடுத்துருக்கோம். ஸோ செல்ஃபு, இன்ஜினோட ஆன் ஆஃப் சுவிட்சு, இதுக்கு எல்லாமே டோட்டலாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீரோவோட யூஸ் பண்ணியிருக்கோம், மேட்ச் பண்ணியிருக்கோம். அப்படி இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவோட சுவிட்சு அசம்பிள், அதாவது ஐஸ் மாட்டுன்னு சொல்லுவாங்களா, அதோட சுவிட்சை கொடுத்துருக்கோம். ஸோ செல்ஃப் சுவிட்சாக இருக்கட்டும், இன்ஜின் ஆன் ஆஃப் சுவிட்சாக இருக்கட்டும், எல்லாமே ஹீரோவோட அதை யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்க்கிங்க்கான சுவிட்சு கொடுத்துருக்கோம். ஸோ கட்சீட்டு இந்த எல்லா வண்டிக்கும் நம்ம கட்சீட்டு கொடுப்போம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக கஸ்டமர் எங்கிட்ட பர்டிகுலராக சொன்னாங்க, எனக்கு வந்து
135 சீட்டு வேணும். 135 சீட்டில் தான் லைட் கட்டில் இருக்கும். அதே மாதிரி அந்த லுக்கிலும் வந்து லாங் போகும்போது அம்மா வச்சோ ஃபேமிலியை வச்சு யூஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட ரெக்வஸ்ட் படியே இது மாதிரி பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பட்டர்ஃப்ளை பம்பர் கேட்டிருந்தாங்க. பட்டர்ஃப்ளை பம்பர் தான் நம்ம வண்டியிலே இருக்கும். ஸோ பட்டர்ஃப்ளை பம்பர் அழகாக கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமர் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு நம்ம வண்டியில் என்ன வேணும் இருக்கோ அதை கூட கவனிச்சு இது இது இந்த வண்டியில இல்லை உங்க வண்டியில இருக்கு அப்படின்னு கேட்டது. இந்த கிரீன் கலர் டியூப் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில இருக்கும். ஸோ கஸ்டமர் எங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து ஓட்டி பார்த்து டெஸ்டிங்லாம் முடிச்சு வண்டியை வந்து டெலிவரி எடுக்கலாம், இந்த டேட் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம கூப்பிடும்போது கஸ்டமர் பர்டிகுலராக சொன்னது இந்த கிரீன் கலர் டியூப் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு 100 பியூர் 100. இன்ஜினை பொறுத்த அளவுக்கு G2 போர் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியோட போரை தான் ஸ்லீவோ இல்லை கோட்டிங்கோ எதுவுமே நம்ம பண்ணல, பீட்டுக்காகவோ எதுவுமே பண்ணல. ஸோ ராவா அவங்களோட போர் எப்படி கம்பெனியில் இருக்குமோ அதே மாதிரி ரீபோர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஜினை பொறுத்தளவுக்கு போல்டு எல்லாமே அலைங் போல்டு கொடுத்துருக்கோம். ஸோ கிளச்சை பொறுத்தளவுக்கு கிளச்சு பெல்லு, பிரைமரி கியர் நாய்ஸ் இருந்துச்சு, ரெண்டுமே மாற்றிருக்கோம். கிளச்சு பிளேட்டும் புதுசு கொடுத்துருக்கோம். சைலன்சரு அவங்களோட சைலன்சரு அழகாக நிக்கல் பண்ணியிருக்கோம். சாக்கப்சர் புதுசு கொடுத்துருக்கோம். எதுக்காக சாக்கப்சர் மட்டும் நீங்கள் எல்லா வண்டியிலையும் புதுசு கொடுக்குறதுக்கு உண்டான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வண்டி எப்படி இருந்தாலும் ஒரு 20-25 வருஷம், மேக்சிமம் ஒரு 18 வருஷம்னாலும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சஸ்பென்சர் நம்ம ஏற்கனவே 2-3 தடவை ரீகண்டிஷன் பண்ணி போட்டுருந்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து பள்ளத்தில் போகும்போதோ எதுலையுமே ஆக்ஷன் ஆகாது, ஒரு ஹார்ட்னஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால வந்து நாங்கள் எல்லா வண்டிக்கும் பிராண்ட் நியூவாகவே சாக்கப்சர் கொடுத்துருவோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு லாங் லைஃப் வரும். உங்களோட மணி வந்து ஒர்த்து, ரெடி பண்ணுறது மணி வந்து ஒர்த்து. ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வண்டியோட பீட்டு எல்லாமே வந்து லாஸ்ட் வீடியோட எண்டிங்கில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு வண்டி வாங்குறது எப்படி வாங்கலாம், எதை பார்த்து வாங்கணும், நீங்கள் வாங்குகிற வண்டி 100ஆ இல்லை 135ஆ ஜியா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 விஷயத்த நீங்கள் மெயினாக கவனிக்கணும். எல்லோரும் சொல்லுவாங்க இன்ஜின் நம்பர், பிரேம் நம்பர். இதை தாண்டி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வண்டி வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வண்டி வேணும், நான் ஒரு 135 100 பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னா நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்னு பொறுத்து தான் வாங்கணும். ஸோ நான் 100 எனக்கு ஆசை 100 வாங்கணும், அது நல்லா பிக்கப்பாக இருக்குமாமே, இன்சியல் பிக்கப் இருக்குமாமே அப்படின்னு சொல்லிலாம் வாங்கக்கூடாது. உங்களுக்கு ப்ராப்பராக எனக்கு பீட்டு தான் வேணும், வண்டியை அழகாக ஷோகேஸ் மாதிரி வச்சுக்குவேன், நான் எங்கே போனாலும் போயிட்டு வந்தோன்னே வண்டியை தொடச்சிடுவேன், நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன்னா நீங்கள் 100 தாழாமல் எடுங்க, உங்களை எந்த ஒரு குறையும் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இல்லை நான் பிக்கப் வேணும், அதுவும் நான் வந்து த்ராட்டலோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும், வண்டி எனக்கு புல்லிங் பவருக்காக தான் நான் வண்டி வாங்குறேன், என்னோட ஹேபிட்டு எனக்கு இந்த புஷ்ஷிங் தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக 135 ஜிஏ ஜெட்டு எதுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன வாங்க போகிறீங்க, என்ன யூஸ்க்காக வாங்க போகிறீங்க, நீங்கள் வீட்டில் பத்திரமா வச்சுக்க போகிறீங்க, வண்டியை வச்சுக்க போகிறீங்க, இல்லை நான் என்னோட ட்ரீமு இந்த மாடல் தான் வாங்க போகிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களோட மைண்டில் வந்து நீங்கள் பிஷ் பண்ணிக்கணும். பிஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஒரு வண்டியை வாங்க போகணும். ஸோ அப்படி வண்டி வாங்க போனீங்கன்னா அந்த வண்டி 100ஆ இல்லை 135 எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு இன்ஜின் நம்பர், பிரேம் நம்பர். இன்ஜின் நம்பர், பிரேம் நம்பர் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. யூஸ்வலாக நானும் அதை தான் சொல்ல போகிறேன். பஞ்சிங் பண்ணியிருக்கக்கூடாது, ஸோ எந்த ஒரு கரெக்ஷனும் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, வாங்க போகிற வண்டியில் ஓனர்ஷிப், ஃபஸ்ட்டு ஓனரா, செகண்ட் ஓனரா, தேர்டு ஓனரா. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 7 ஓனர் விட்டு 8வது ஓனர் வரைக்கும்லாம் போகிறாங்க. ஸோ அப்படி நீங்கள் போனீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் ஒன்று இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் வண்டியை சேல் பண்ண போகிறீங்க, இல்லை ஃபியூச்சரில் ஏதோ ஒரு வண்டியில் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா, ஸோ யார் பண்ணாலாம் பார்க்க மாட்டாங்க, உங்கள்கிட்ட வண்டி இருக்குது, இந்த வண்டி உங்கள் தான் அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. ஸோ வண்டி வாங்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட் ஓனர், செகண்ட் ஓனர், இல்லை தேர்ட் ஓனர் அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்குகிற வண்டி ஒர்த்து, நீங்கள் தாராளமாக வண்டி வாங்கலாம். ஸோ அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்கொயரி பண்ணணும், வண்டியில் வந்து எத்தனை ஓனருக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை வண்டியில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணால்
ஒன்று எஃப்சி பண்ணியிருந்தா டேரெக்டாக வந்து என் வாகனத்தில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்துடும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆர்டி ஆஃபீஸில் போயிட்டு கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க. ஸோ புக்கே இல்லை ரினியூவல்ஸே பண்ணல அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எப்படி செக் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி பழைய புக்கை பார்த்தீங்கன்னா தெரியும் என்ஓசிலாம் முடிச்சிருக்காங்களா எல்லாமே பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தெரியும். ஸோ அந்த புக்கை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஆர்டி ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா அவங்களே ப்ராப்பராக செக் பண்ணி சொல்லிடுவாங்க. இது 2வது விஷயம். 3வது நீங்கள் வாங்க போகிறது வண்டி 100 135 மெயினாக நீங்கள் வந்து போரை வந்து செக் பண்ணி ஆகணும். போர் வந்து G1 G2 G3 ஸோ அப்படி இருந்துச்சுன்னா 100, E1 E2 E4 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து 135 மெயினாக அப்படி செக் பண்ணணும். ஸோ வண்டியோட பில் குவாலிட்டினா எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு வண்டியை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வண்டி ரெஸ்டோரேஷன் முடிச்சிருக்கோம், ஒரு நீட்டாக இருக்குது. ஸோ சில வண்டி பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்திருக்கும், இது லைட்டாக கீழே வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்து ப்ராப்பராக எடுங்க. அது இல்லாமல் இந்த 1 லட்ச ரூபா 140 எதுக்கு 2 லட்ச ரூபாக்கெல்லாம் இப்போ ரீசெண்டாக வண்டி வாங்கிட்டு வந்து எங்களோட சர்வீஸ்லாம் விட்டு போகிறாங்க. ஸோ வண்டி எடுக்கும் போகும்போது ஸோ உங்களுக்கு என்னதான் ஆசையாக இருந்தாலும் உங்களோட ட்ரீம் பைக்காக இருந்தாலும் ஸோ ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு தடவை நல்லா நீங்கள் வாங்குகிற வண்டி ஒர்த்தாங்கிறத பார்த்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக்கை கூப்பிட்டு போய் பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து ஒரு ரெஸ்டோரேஷன் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன், உங்களுக்கு அசம்பிள் வீடியோ வேணும்னா வீடியோ கீழே எஸ்ன்னு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். நிறையா கமெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து அந்த மேக்கிங் வீடியோ தான் இருக்கும். ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த பீட் சவுண்டு கேளுங்க.